அடிக்கிற வெயில்ல பீச்சுக்கு குண்டு பல்ப் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இந்த பல்பை எப்படியாவது எரிய வைக்க முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கேன். காலங்காத்தால ஒரு லூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. என்ன பார்த்தா உங்களுக்கு லூஸ்மா இருக்குல்ல? புரியுது. இந்த பல்பை வேணா என்னால் எரிய வைக்க முடியாமல் இருக்கலாம் ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. ஆனால் இந்த மணல்ல இருந்து கண்டிப்பாக என்னால் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும். எல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஃபின்லாண்டில் இந்த மணல்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்து 100க்கும் அதிகமான வீடுகளுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நீ பார்த்த 100 வீடு எப்படி அவங்களால முடிஞ்சது? ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம், இன்னைக்கு நாமளே அதை செஞ்சு பார்த்துருவோம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் நான் கொஞ்சம் மணல் எடுத்திருக்கேன். இந்த மணலை சூடு பண்ண போகிறேன். சூடு பண்ணும்போது இந்த மணல் ஹீட் ஆகுல, அந்த ஹீட்டை தான் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்ற போகிறோம். இது சூடாகிற வரை வெயிட் பண்ணும். வாங்க போகலாம். வச்சிரவா? அடிக்கிற வெயிலில் குளிர் கயிறுது நாமளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பைத்தியக்காரன் நினச்சிப்பாங்க நம்மள. 5 minutes later. As you can see, நம்ம வச்ச மணல் சூடாயிட்டு இருக்கு. இப்போ என் கையில் 2 ஒயர் இருக்குங்க. இந்த ஒயர் நல்லா எலக்ட்ரிசிட்டியை கனெக்ட் பண்ணும், இந்த ஒயர் ஓரளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை கனெக்ட் பண்ணும். இப்போது இந்த 2 ஒயரும் நான் இப்படி ஜாயின் பண்ணி இதை மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். மல்டிமீட்டரில் எந்த ரீடிங்கும் காட்டாது. ஆனால் அதுவே ஒரு எண்டை நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா மல்டிமீட்டரில் ரீடிங் காமிக்கும். நான் எந்த விதமான பவர் சப்ளையும் இந்த ஒயருக்கு கொடுக்கல, அப்புறம் எப்படி மல்டிமீட்டரில் ரீடிங் காமிச்சது? எப்படி இதை நம்ம மாலிகுலர் லெவலில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். உள்ளுக்குள்ளே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் நார்மல் டெம்பரேச்சரில் ரொம்ப அமைதியாக இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கேன்னு லெஃப்ட் சைடு ஹீட் பண்ணுறேன்னு வைங்க, என்ன ஆகும்? நம்ம எப்படி சூடான இடத்துல நடக்கிறப்போ சூடு தாங்க முடியாமல் குடுகுடுன்னு சூடு இல்லாத இடத்துக்கு போவோமோ, அதே மாதிரி அந்த ஹீட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பயங்கரமாக வைப்ரேட் ஆகி குடுகுடுன்னு சூடு கம்மியாக இருக்கிற ரைட் சைடுக்கு மூவ் ஆகி வரும். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ஒயரை ஹீட் பண்ணுறது மூலமாக லைட்டான கரண்ட்டை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எப்பா மணல் சூடாச்சா? சூடாகலையா? சரி, அது இன்னும் கொஞ்ச நேரம் சூடாகட்டும். ஆமாம், நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். மேலே இருக்கக்கூடிய ஒயர் நல்லா கண்டக்ட் ஆகக்கூடிய ஒயர், அதனால் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அதனால் கரண்ட் ஃப்ளோ நல்லாவே இருக்கும். ஆனால் கீழே இருக்கிற ஒயரில் ரொம்ப லைட்டாக எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். அதனால் கரண்ட் ஃப்ளோவும் அவ்வளோக்கா இருக்காது. ஸோ மேலே இருக்கிற ஒயரில் எலக்ட்ரான் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால அது அப்படியே கீழே இருக்கிற ஒயருக்கு வரும். உதாரணத்துக்கு மேலே ஒரு 30 யூனிட் எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும்னு வச்சுக்கலாம், கீழே ஒரு 10 யூனிட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 30 + -10. நெகட்டிவ் ஏன்னா இந்த ஒயரில் ஆன்டி கிளாக் வைஸில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. மொத்தமாக 20 யூனிட் எலக்ட்ரான் இதில் ஃப்ளோ ஆகும். அந்த ஒயர் செட்டப் மாதிரி நிறைய ஜங்ஷன்ஸ் சேர்ந்து உருவானது தான் இந்த சீபெக் ஜென்ரேட்டர். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறைய ஜங்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஜென்ரேட்டர் தான் சாண்ட்லேருந்து கிடைக்கிற ஹீட்டை வச்சு எலக்ட்ரிக் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹீட்லேருந்து கிடைக்கிற எலக்ட்ரிக் கரண்ட்டை தான் நம்ம தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நான் 2 சீபெக் ஜென்ரேட்டரை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சூடு பண்ணிட்டு இருக்கிற மணலில் கொண்டு போய் வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் ஒரு மல்டிமீட்டர் இருக்குது. இந்த மல்டிமீட்டரை சீபெக் ஜென்ரேட்டரோட நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஆஸ் யூ கேன் see, இதில் ரீடிங் இன்க்ரீஸ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே ரீடிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சாண்டோடைய ஹீட்டு தான். எங்களுக்கு மல்டிமீட்டர்லாம் கொஞ்சம் வோல்டேஜ் காமிச்சுது. அதனால் இந்த மல்டிமீட்டரை தூக்கிட்டு அந்த வோல்டேஜ் யூஸ் பண்ணி ஒரு எல்இடி பல்பை எரிய வைக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ எரியுதா இல்லையான்னு பார்க்கலாம். எரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு கொஞ்சம் பாருங்கள். ஆக்சுவலி இப்போ அடிக்கிற வெயிலுக்கு தெரியல, அதனால் இந்த மணலை நாங்கள் அப்படியே லேபுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி இந்த லைட்டை எரிய வச்சு காமிக்கிறோம். ஸோ வாங்க போகலாம். நம்ம எப்படி டீ காஃபியோட சூடை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதை ஃப்ளாஸ்கில் வாங்கிட்டு வருவோம், அதே மாதிரி தான் ஃபின்லாண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மணலோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதை பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. எவ்வளோ மணல் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னா 100 டன் மணலை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த 100 டன் மணலால் 100 கிலோவாட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மணலை 500 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா அதை ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சாண்டை 500 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணால் நிறைய எனர்ஜி லாஸ் ஆகிடாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பட்ட பகலில் பீச்சுக்கு வந்து வெறும் காலில் பீச் மணலில் நடந்தால் பீச் மணல் ரொம்ப சூடாக இருக்கும் தண்ணியை விட. அதனால தான் நான் இப்போ தண்ணியில் நடந்துட்டுருக்கேன். இதே மாதிரி தான் சாண்ட்னால் டக்குன்னு ஹீட்டாக அப்சர்வ் பண்ணிட முடியும், அதே ஹீட்டை டக்குன்னு அதனால் ரிலீஸ் பண்ணிடவும் முடியும். இதனால தான் ஃபின்லாண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸில் இந்த மணலெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த கண்டெய்னரில் எந்த விதமான ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. ஸோ பல மாதத்துக்கு அந்த மணலை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க.
எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் அந்த ஹீட் எனர்ஜி அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. சூப்பர்ல. இதே மாதிரி நம்ம ஊரில் ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணி அதை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? அது நம்ம ஊருக்கு செட் ஆகுமா, செட் ஆகாதா அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Until then, this is Rakesh signing off. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் தற்போது போய் மோட்டர் ஆஃப் பண்ணுமா? சரி, ஓகே. என்ன இன்னைக்கு தனி சத்தம் கேட்கவே இல்லை, அதுக்குள்ளார ஆஃப் பண்ணிட்ட? என்ன சிரிக்கிற? இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸை ஈஸியாக உங்கள் குழந்தைங்களும் கற்றுக்கிட்டு அவங்களே அதை செஞ்சு பார்க்க வர சண்டே சிட்டி சம்மர் ஆன்லைன் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் ஷாப் நடக்க போகுது. இந்த ஒர்க் ஷாப்புக்கு தேவையான திங்ஸை உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பிடுவோம். இந்த ஒர்க் ஷாப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.